முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி என்ன? அது என் கையில் ஆதாரமாக வீடியோவாக இருக்கிறது, போட்டு காமிக்கட்டுமா? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சா? இது உங்களுக்கே நியாயமா? ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற நீங்கள் பொய் சொல்லக்கூடாது மக்களிடம். உங்களை நம்பி இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னீர்கள்? கொரோனா டயத்தில் மதுக்கடையை திறக்கக்கூடாது என்று உங்கள் வீட்டில் முன்பு நீங்கள் உண்ணாவிரதம் நிற்கவில்லையா? அது வீடியோ இருக்கிறது, சோசியல் மீடியாவில் இருக்கிறது. தயவு செய்து அப்பவே கொரோனா காலத்திலே சொன்னீர்கள் பல லட்சம் விதவைகள் என்று. இப்போது எத்தனை லட்சம்? உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன். தயவு செய்து மதுக்கடைகளை உடனே மூடுங்கள். எங்களுக்கு இலவசம் தேவையில்லை. மது இல்லா தமிழகம் வேண்டும். எங்களுக்கு மது இல்லா தமிழகம் வேண்டும். உடனே பீகார் மாநிலத்தில் 65,000-70,000 கோடி வந்தது. பீகார் முதலமைச்சர் மூடிவிட்டார். மது இல்லாத பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தி விட்டார். தமிழ்நாட்டில் 45,000 கோடியாக வருது. இதையும் கம்பல் பண்ணையில், அதையும் பீகாரையும் தமிழ்நாட்டையும் கம்பல் பண்ணையில் பகுதி தான் வருது. ஆகையால் இந்த 45,000 கோடி உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கும் இலவசம் வேண்டாம். தயவு செய்து பீகாரை போல மத்திய அரசை விடுங்கள். மத்திய அரசுக்கு இதுக்கு தேவையில்லை. நீங்கள் நினைத்தால் நாளையே அமல்படுத்த முடியும். ஆகையால் தயவு செய்து மாண்பு முதலமைச்சரை, பல லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள், அவர்களை விதவைகள் கண்ணீர் பாவத்தை உணருங்கள். தயவு செய்து மதுக்கடைகளை உடனே மூட உதவி செய்யுங்கள். என்ன சொல்லி வாக்கு கேட்டீர்களோ அதை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. நாட்டின் மக்களுக்கு ஏமாற்றக்கூடாது. யாரை ஏமாற்றினாலும் சரி, நாட்டின் மக்களை ஏமாற்றக்கூடாது. வரும் 26-இல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது உங்களை பாதிக்கும். தயவு செய்து பழைய 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா கிடையாது. இப்போ என்னென்ன பேசுகிறீர்கள் என்று சோசியல் மீடியாவில் இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அதை உடனே நிறைவேற்றுங்கள். இதுதான் என் கோரிக்கை. தயவு செய்து மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்கள். நாளை நமது வாழ்க வளமுடன், வளர்க தமிழகம், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.